வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 6 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். தேங்காய் கப் அளவில் 1 கப் அளவு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 4 முந்திரியையும் ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு மல்லி இலை, ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். $200 கிராம் அளவுக்கு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி விழுது சுருளை வதங்கிடுச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனோட தொடப்பகுதி பீஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதே சமயம் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னுமே இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதால கலர் நல்லா கிடைக்கும், அதனால தான் நான் இதை சேர்க்கிறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே வேக விட்டுடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. அதே சமயம் நல்ல வாசனையோட ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.